ஹாய் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி பேன் கார்டை பற்றி பார்த்துருவோமா? பேன் கார்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது சொல்லிடுறேன். பேன் கார்டு வந்து நகை 50,000 ரூபாய்க்கு மேலே நகை பேங்க்கில் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பேன் கார்டு யூஸ் ஆகும். பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் பேன் கார்டு ரொம்ப மஸ்ட்டு. அது போக நிறையா ஐடி ஃபைல் பண்ணுறவங்க இவங்க அந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு இப்போ பேன் கார்டு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஆதாரை ஒட்டி வந்துருச்சு பேனு. ஓகேவா? இப்போ 100ல் வந்து 90% பேர் இப்போ பேன் கார்டு வச்சுருக்கீங்க. ஓகே, பேன் கார்டு எடுக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றதை சொல்லிடுறேன். புதுசாக பேன் கார்டு எடுக்கிறதுக்கு 2 ஃபோட்டோ, ஆதார் கார்டு அப்டேட் பண்ணியிருக்கணும், பயோமெட்ரிக் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும், ஃபோட்டோ மாற்றிருக்கணும், கைரேகை எல்லாமே 10 இயர்ஸ்க்கு ஒருக்க மாற்ற சொல்கிறாங்களா அந்த இதெல்லாம் வந்து சரி பண்ணி வச்சுருக்கணும். இதெல்லாம் வந்து பேன் கார்டு எடுக்க போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் சேர்த்துட்டு போங்க. ஓகேவா? ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் சேஞ்சுட்டு போங்க. ஓகே, அதே மாதிரி இது 2 சொல்லிட்டேன். அடுத்து பேன் கார்டை தொலைச்சிட்டிங்க, திரும்ப பேன் கார்டு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அப்பா ப்ரூஃபு கண்டிப்பான முறையில் வேணும். லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்க படித்த சர்டிஃபிகேட்டு, இல்லைன்னா பழைய ஓட்டர் ஐடி, இல்லை ரேஷன் கார்டு, இதெல்லாம் தகப்பனார் பேர் ஏதாவது ஒரு இடத்துல வரும். அதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பேன் கார்டு அடிஷ்னல் ப்ரூஃபாக அது கொடுக்கணும். ஆனால் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு அப்பா ப்ரூஃப் கேட்க மாட்டாங்க. தொலைச்சிட்டிங்க, திரும்ப நான் புதுசாக பேன் கார்டை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பான முறையில் கேட்பாங்க. ஓகே, அதுக்கு இப்போ அதுக்குமே வந்து கரெக்ஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் சைன் பண்ணணும், 2 ஃபோட்டோ வேணும், ஆதார் கார்டு வேணும், அடிஷ்னல் ப்ரூஃப் வேணும். ஓகேவா? இது வந்து தொலைச்சிட்டிங்கன்னா ஓகே, இதெல்லாம் ஓவர். இது போக இன்ஸ்டன்ட் பேனுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது அரை மணி நேரத்தில் எடுத்து தந்துடுறேன், 1/4 மணி நேரத்தில் எடுத்து தந்துடுறேன் அப்படின்னு அதை மட்டும் தயவு செய்து போடாதீங்க. இன்ஸ்டன்ட் பேனு வேண்டாம், உங்களுக்கு ஒரிஜினல் வரவே வராது. அதனால் சொல்கிறேன், இன்ஸ்டன்ட் பேன் மட்டும் தயவுசெய்து எடுக்காதீங்க. முதல்ல எடுக்கிறப்பயே புது பேனாகவே அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 3 டேஸில் உங்களுக்கு பேன் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதை கொண்டு போய் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தயவுசெய்து இன்ஸ்டன்ட் பேன் எடுக்காதீங்க. ஓகே மக்களே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.